வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஆர்ஜே ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா தினம் நைட்டு தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. எப்படி சௌந்தர்யா ஃபேன்ஸ் பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை வேற விதமா பிடிச்சிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஜாக்லினை பத்தி ஒரு இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன எது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்துருங்க. ஸோ கடந்த 2 நாட்களா வந்து தீபக்கோட கேப்டன்சி சரியில்லை, தர்சிகா அண்ட் விஷால் லவ் சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லி பேசியிருந்த ஆனந்தி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்சிதாட்ட வெளியில உட்காந்து பேசிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாய்ஸ் டீம் வந்து சோஃபாவில் உட்காந்து பேசிருக்காங்க. பாய்ஸ் டீம்ல போய் பேசிட்டு இருக்காங்க. பாய்ஸ் டீம்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா சௌந்தர்யா பத்தி ஒரு போட்டு போடுறாங்க. என்னன்னா சௌந்தர்யா நல்லா விளாட்றா, சூப்பரா விளாட்றா, அது பண்றா இது பண்றான்னு சொல்லி சௌந்தர்யா பத்தி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி பாய்ஸையும் வந்து அப்படி பேச வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜாக்லினை பத்தி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க பேசி முடிச்சுட்டு பாய்ஸ் டீம்ல தீபக்குமே சொல்றாங்க, ஆமா சூப்பர், சௌந்தர்யா நல்லா தான் விளாட்றா, ஒரு இண்டிவிஜுவலா விளாட்றா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜால்ரா அடிச்சு ஆனந்தி வந்துடுறேன். ஸோ அங்க பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து அன்சிதாட்ட வந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. அன்சிதாட்ட பேசும்போது என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரயான் வந்து சும்மா ஆனந்தி சொல்றதை கேட்டுட்டு சுத்திட்டு இருக்கான், ஜாக்லின் வந்து இப்படி பண்றா, ஜாக்லின் அதை பண்றா இதை பண்றா, இப்படி விளையாட சொல்லி கொடுக்குறா, ரயானை போட்டு ரயானுக்கிட்ட போவே விடாம பண்றா, ரயானுக்கு ஒரு நல்ல கேம் விளையாடுற அதாவது இன்டெலிஜென்ட் மூளை இருக்கு, ஆனா அதை வந்து விளையாட விடாம அதனாலே ஜாக்லின் வந்து ரயான் கூட சுத்திட்டு இருக்கா. போன வாரம்லாம் ரயானை பார்த்தாலே அன்சிதா சொல்றாங்க, போன வாரம்லாம் ரயானை பார்த்தாலே கடுப்பாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப இன்னும் பொசுக்குன்னு அவனோட பாத்தீங்கன்னா போய் ஒட்டிக்கிட்டா, என்ன காரணம் ஏதுன்னு தெரியல அப்படி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆனந்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாக்லின் பண்றது எனக்குமே அப்படி தாண்டி இருக்கு, முன்னெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லுவா, டக்குன்னு பாத்தீங்கன்னா போய் ஒட்டிக்கிட்டா, காரணம் என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் வந்து அவ பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காளோன்னு எனக்கு வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது அப்படிதான். வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு, சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ சௌந்தர்யா இல்லை, ஸோ அதனால ஜாக்லினுக்கு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமா பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஓட் பண்றது இல்லை. பட் மீதி பேர் மொத்தமாக பண்றாங்க ஜாக்லினுக்கு ஓட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை கரெக்டாக கணிச்சிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல மக்களே, சீரியஸா சொல்றேன். ஆனந்தி இதை கரெக்டாக கணிச்சிட்டாங்க, நான் அவங்களுக்கு பாராட்டு இது கொடுத்த வரல. ஆனந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாக்லினை நம்பாதீங்க, நாங்க தான் சௌந்தர்யாவுக்கு நல்லது நினைக்கிறோம், சௌந்தர்யா நல்லா விளையாடுறாங்க, சௌந்தர்யா ஒரு சூப்பர் பிளேயரு, ஜாக்லின் கூட இருக்கிறதுனாலதான் வீணா போறாங்க, அதனால ஜாக்லினுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களையும் பாருங்க நாங்களும் இருக்கோம், ஜாக்லினுக்கு சௌந்தர்யாவுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம் இனிமே அப்படின்னு சொல்லாம ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை பத்தினா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? ஆனந்தி பயங்கரமா கரெக்டா காயினை பாக்கெட்ல போடுறாங்க அப்படின்னா, கரெக்டா இந்த ரெட் காயின் இருக்கும், ஒயிட் காயின் இருக்கும், நீங்க பிளாக் காயின் அடிக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படி அந்த ஒயிட் காயினை தள்ளி விட்டுட்டு பிளாக்கோட ரெட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து போடுறாங்க நம்ம ஆர்ஜே ஆனந்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸ் மத்தியில சௌந்தர்யாவோட கேம் பிளே வீணா போறதுக்கான ஜாக்லின் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ ஜாக்லினை வெளியெடுக்கணும்னு சௌந்தர்யா ஆர்மிஸ் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறனால சரியா. அப்படி இல்லைன்னா கூட ஆனந்தி வந்து நம்ம சௌந்தர்யா பத்தி நல்லா பேசியிருக்காங்க அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்த ஆனந்தி வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.